கொழுப்புகள் கரைக்குங்க, தொப்பையெல்லாம் இருந்தால் கரைஞ்சிரும். இந்த உமிழ்நீர் கலந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவுடைய முழு சத்து நம்ம உடம்புக்கு போய் சேரும். நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளில் மட்டுமே ஒரு 20 ரகமான கீரைகள் வச்சுருக்கிறோம். தக்காளி, கத்திரி, மிளகா, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், மக்காச்சோளம் இது எல்லாத்துலேயுமே பாரம்பரிய ரகம் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு மரப்பருத்தி நல்ல ஈல்டு 4 வருஷம் ஈல்டு கொடுக்குங்க. அப்புறமா மர கத்திரி, அப்புறமா மர வெண்டை இதெல்லாம் நல்ல கேன்சர் பேஷண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீமோவில் இருக்கும்போது ஹீமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸே கிடைக்காது. இது வந்து மண்ணு கூட கிடையாது, கொக்கோ பித்திலேயே வளர்த்துறதுனால நம்ம வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா கொழுப்புகள் கரைக்குங்க, தொப்பையெல்லாம் இருந்தால் கரைஞ்சிரும். இந்த உமிழ்நீர் கலந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவுடைய முழு சத்து நம்ம உடம்புக்கு போய் சேரும். நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அறுசுவை மூலிகைங்க. அறுசுவை அப்படிங்கிறது இனிப்பு, தோப்பு, கசப்பு, காரம் எல்லாமே இருக்குங்க. நம்ம இது ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் டீ, காஃபி அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்றா மாறிடுச்சுங்க. ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மட்டும்தாங்க. நீங்கள் டீ தூள் எடுத்துட்டிங்கன்னா எந்த பிராண்ட் எடுத்தாலும் அது கெமிக்கல் தாங்க. ஏன்னா டீ தேயிலை பொரிக்கும் போது வெறும் அது இலையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ அவங்க சுவைக்காகவும் திடத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஏதோ ஒன்று கலந்து தான் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொன்று செய்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம போக வேண்டாம். இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அறுசுவை மூலிகைங்க. அறுசுவைங்கிறது இனிப்பு, தோப்பு, கசப்பு, காரம், ஓர்ப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். இது மெயினாக பண்ணுற விஷயம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, உங்கள் நாக்கில் உமிழ்நீர் சுரக்குதுங்களா? இந்த உமிழ்நீர் கலந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவுடைய முழு சத்து நம்ம உடம்புக்கு போய் சேரும். சத்து சேர்ந்துச்சாலும் உடல் தானே வேலை செய்யுங்க. இது இல்லாமல் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகள் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கும். இந்த கழிவுகள்னால தான் உடம்புல பாதி பிரச்சனை வருது. இந்த கழிவுகள்னால தான். இந்த கழிவுகளை வெளியேற்றணும்னா 2 தான் வழிங்க. ஒன்று, நீங்கள் ரெகுலராக ஒரு மூலிகைகள் எடுத்துக்கணும், இல்லைன்னா பேதி சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம 2மே பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் உடம்புல தங்கி அது ஒவ்வொரு பிரச்சனைகளை உருவாக்குங்க. அது ஒரு பிரச்சனை காட்டும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க, அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். இப்படி தான் இந்த சைக்கிள் அப்படிங்கிற ஹெல்த் சைக்கிள் போயிட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி ரெகுலராக எடுத்துக்கும் போது டெய்லியுமே இது டீடாக்ஸ் பண்ணிடும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்க ஹெல்ப் பண்ணிடும். உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் வந்து கூடிடுங்க. இது இல்லாமல் நம்ம உடம்புல கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா கொழுப்புகள் கரைக்குங்க, தொப்பையெல்லாம் இருந்தால் கரைஞ்சிரும். அவங்களுக்கு நான் தனியாக வச்சிருக்கேம்மா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கக்கூடிய மாபெரும் விதை திருவிழா. இந்த திருவிழாக்களில் இன்னைக்கு மக்கள், அதாவது நம்ம நுகர்வோர்கள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், விவசாயிகள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை பயிரிட்டு அந்த விதைகளை பாதுகாத்து சேகரித்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இதை மக்கள் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட நம்ம தாயக மரபு வேளாண்மை நிலையில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை பயிரிட்டு அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம். வாங்கிட்டு போகிற நண்பர்கள்ட்ட ஒரு நன்மதிப்பு கிடைக்கிது. அது இன்னும் நம்மளை அடுத்த கட்டம் நகர்த்துறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கீரைகளில் மட்டுமே ஒரு 20 ரகமான கீரைகள் வச்சுருக்கிறோம். தக்காளி, கத்திரி, மிளகா, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், மக்காச்சோளம் இது எல்லாத்துலேயுமே பாரம்பரிய ரகம் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய ரகங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இது ஆடிப்பட்டம் இல்லையா, ஆடிப்பட்டம்னா நிறைய நண்பர்கள் முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரைக்கும் நம்ம நடவு செய்யலாம். ஆடிப்பட்டங்கிறது குறிப்பாக மிஸ் பண்ணாமல் நட வேண்டிய பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ரகங்கள். அவரையில் நிறைய ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. கனு அவரை இருக்குது, செடி அவரை இருக்குது, அதிலே கோழி அவரை இருக்குது. கோழி அவரையிலே டபுள் கலர் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் சிறகவரை இருக்குது, வாழவரை இருக்குது, மூக்குத்தி அவரை இருக்குது, பட்டவரை இருக்குது, யானைக்காது பட்டவரை இருக்குது. இதெல்லாம் இதுதான் பட்டம். இப்போ விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ஒரு வருஷத்துக்கு காத்திருக்கணும் அடுத்து எப்போ பட்டம் வரும்னு. ஸோ பட்டத்தில் மட்டுமே பயிரிடக்கூடிய விதைகளை பார்த்து இந்த பட்டத்தில் தவறாமல் பயிரிட்டு பயன்பெறுங்க. விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 6374943575. நன்றி. மரப்பருத்தி நல்ல ஈல்டு 4 வருஷம் ஈல்டு கொடுக்குங்க. அப்புறமா மர கத்திரி, அப்புறமா மர வெண்டை. நான் மயில்வனம் மானஸ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரிலேருந்து வரோம். நம்ம ஒரு 2 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம். அதில் விளையக்கூடிய நாட்டு காய்கறி ரகங்களை விதைகளாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தக்காளி ரகங்கள், கத்திரி ரகங்கள், வெண்டை ரகங்கள், பீர்க்கன் ரகங்கள், சுரை ரகங்கள், பாவக்காய் ரகங்கள், கீரையில் ஒரு 20 ரகமான கீரைகள் வச்சுருக்கோம். இதில் சிறப்பான ரகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரகம் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்துருக்கோம். இந்த மரம் சொல்லக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரப்பருத்தி நல்ல ஈல்டு 4 வருஷம் ஈல்டு கொடுக்குங்க. அப்புறமா மர கத்திரி, அப்புறமா மர வெண்டை இதெல்லாம் நல்ல 4 வருஷம் விளையக்கூடிய ரகங்கள். இந்த மர வெண்டையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி கட் பண்ணி வச்சா கூட அதுலேருந்து நீங்கள் முளைச்சி வந்துடும். இது வந்து இப்போ தான் நடவு பண்ணணும். மற்ற பட்டத்தில் நடவு பண்ணால் இது அவ்வளோவா ஈல்டு கொடுக்காது. இதுக்கு அசாம் ஊசி வெண்டைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இதோட ஒரிஜினல் வந்து அசாம்
அசாம்லேருந்து இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் போட்டு உற்பத்தி பண்ணி இந்த மர வெண்டைக்காயை மக்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க. அதே மாதிரி தான் மர கத்திரிங்க. இது புதர் செடியாக வளரக்கூடிய ஒரு கத்திரி ரகம், நாட்டு கத்திரி ரகம், பச்சை வரிக்குரிய ரகம். கத்திரிக்காய் பொதுவாக நாட்டு கத்திரி பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் கத்திரிக்காய் மட்டும் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே செடியில் பூவும் இருக்கும், காயும் இருக்கும், நீங்கள் விதைக்காகவும் பழமாகவும் இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ரகம். மரக்கத்திரி தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. மரக்கத்திரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீமோவில் இருக்கும்போது, ஹீமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸே கிடைக்காது. இது வந்து மண்ணு கூட கிடையாது, கொக்கோ பித்திலே வளர்த்துறதுனால நம்ம வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாங்க. மைக்ரோக்ரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து முளைக்கட்டின பயிருக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. ஏன் நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்துட்டு முழுசாக விளைஞ்ச காய்கறியில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை விட இதில் வந்து 40 மடங்கு அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து மைக்ரோக்ரீன்ஸில் இருக்குதுங்க. மைக்ரோக்ரீன்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 30 வெரைட்டி வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஆமாங்க, நீங்கள் மைக்ரோக்ரீன்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்படியே சாப்பிட்றது தாங்க. சாப்பிடுங்க. இது வந்து மண்ணு கூட கிடையாது, கொக்கோ பித்திலே வளர்த்துறதுனால நம்ம வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாங்க. இது வந்து நம்ம டெய்லி நியூட்ரிஷன்ஸ்க்காக சாப்பிட்றதுங்க. நம்ம என்ன தான் டெய்லி காய்கறிகள் சாப்பிட்டாலுமே வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேக வச்சு எல்லா நியூட்ரிஷனையும் லாஸ் ஆகிடுது ஃபுல்லாக வேக வைக்கும்போது. இதில் வந்து நியூட்ரிஷனே லாஸ் ஆகாதுங்க. நம்ம வந்து இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்றோம். பச்சையாக சாப்பிட்றதுனால நியூட்ரிஷன் லாஸ் ஆகாதுங்க, ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இதிலே வந்து நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இப்போ ப்ராக்கோலியோட மைக்ரோக்ரீன்ஸு, வீட் கிராஸோட மைக்ரோக்ரீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீமோவில் இருக்கும்போது, ஹீமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸே கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொடுக்கும்போது வந்துட்டு சீக்கிரமாக க்யூர் ஆகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. வணக்கம்ங்க. உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் தனலட்சுமிங்க, மகிழம் பண்ணையிலேருந்து வர்றேங்க. நான் ஒரு இயற்கை விவசாயிங்க. நாங்கள் 2016 11 வருஷமாக இப்போ இயற்கையாக தான் செஞ்சுட்ருக்கிறோம். தோட்டம் ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். தோட்டத்தில் விளையிற பொருள் எல்லாமே நாங்கள் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திகிட்ருக்குறோங்க. தேங்காய் தான் மெயின் கிராப்புங்க. தேங்காய் கீழே விழுகிற காயில் எண்ணெய் ஆட்டி கொடுக்குறோங்க. மீதியெல்லாம் எப்பவும் போல தான் கொடுக்குறோங்க. இளநீ எங்களுக்கு வந்து இது விஷம் இல்லாத இளநீங்குது. ஏன்னா எல்லோரும் மரத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி மருந்து கட்டாத இளநியே கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் கிடையாதுங்க. தோட்டத்தில் விளையிற பொருள் எல்லாமே நம்ம சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணுறோங்கம்மா ஃபார்மில்? மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய்ங்க, கடலை எண்ணெய்ங்க, அப்புறம் பழங்கள் தோட்டத்தில் விளையிறது எல்லாமே இந்த கறிப்பழங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு, நிறைய பழ வகை மரம் எல்லாமே வந்து நம்ம ஃபார்மில் எல்லாமே நம்மளோட ஃபார்ம் ப்ராடக்ட் எல்லாமே இதெல்லாம் நம்ம செய்கிறோங்க. சரி சரி. இந்த கருவேப்பில் வந்து சுத்தமான மருந்து இல்லாத கருவேப்பிலுங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால கருவேப்பில் பொடிங்க. இது நாங்கள் சில பக்கமெல்லாம் ஹாஸ்டலுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோங்க. அதே மாதிரி நேந்திரன் வாழை பொடிங்க, நேந்திரன் சிப்ஸு போடுறோமுங்க நம்மளே. அப்புறம் நிலக்கடலையும் நம்மளை நாட்டு நிலக்கடலைங்க, அது வறுகடலையாகவும் வச்சுருக்கிறோங்க. கடலை உருண்டை, அதே மாதிரி ராகி முளைக்கட்டி அரைச்ச ராகி மாவுங்க, கருப்பு உளுந்த கஞ்சி பவுட்ரு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒன்லி ஹெர்பல்ஸ், இந்த குளியல் பொடிங்க, தலை குளிக்கிற பொடி, ஹெர்பல் ஹேர் டை, இதெல்லாம் 100% கெமிக்கல் ஃப்ரீங்க. நம்ம தேங்காய் எண்ணெயிலேருந்து செய்கிற சோப்புங்க, ஒரு 15 வெரைட்டியான சோப் செய்கிறோங்க. இதெல்லாம் வாங்குற மாதிரி தான் உங்களை நீங்கள் பார்சல் அனுப்பிச்சுடுங்க. ஆமாங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9567487699. இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பொருள் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அனுப்பி தருவோங்க. வணக்கம். நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரோம். எங்கள் பிராண்ட் வந்து அத்தி நேச்சுரல்ஸ். நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அரப்புத்தூள், மஞ்சள் தூள், அது போக எங்கள் தோட்டத்தில் விளைவிச்ச காய்கறிகளோட விதைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் அரப்புத்தூள் வந்து நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஷாம்புவுக்கு மாற்றான வழியாக தான் அரப்புத்தூள் வந்து பயன்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இதை வந்து தலைக்கும் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். சோப்புக்கு பதிலாக நீங்கள் மேலுக்கும் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தான் இந்த தூள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்கிட்ட இருந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விற்பனைக்காக வச்சுருக்கோம். அது போக நம்மக்கிட்ட இருக்க சீட்ஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா, சிவப்பு சீத்தா, செடி முருங்கை, கத்தரி விதை, அதே மாதிரி முள் சீத்தா விதைகள், தம்பட்டை அவரை விதைகள், இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே ஸ்டாலில் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கொரியர்லேயும் அனுப்பிச்சிட்ருக்கோங்க. தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், கர்நாடகா எல்லா சைடுக்குமே நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க 7305064274 கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க.
நான் ஸ்வாதிஸ் பேக்கிங் ஸ்டுடியோலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 9 இயர்ஸாக இருக்கேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைதா, ஒயிட் சுகர் இல்லாத ப்ராடக்ட்ஸு அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. நீங்கள் நிறைய பக்கம் பிரெட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்லோ ஃபர்மெண்டேஷன் டெக்னிக்கில் நம்ம பண்ணுற பிரெட்ஸு. ஸோ இதுதான் கீ இன்க்ரீடியன்ட். இதுலேருந்து பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பன்ஸு, சேவரி பன்ஸு, அதுக்கப்புறம் கோகனட் பன்ஸு அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு. ஸோ இந்த ரஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பால் கோதுமையிலேருந்து பண்ணுறோம். ஸோ பேபிஸ்க்கு வந்து பெஸ்ட்டு ஸ்நாக்குன்னு சொல்லலாம், வித்தவுட் ஸ்வீட் ஆல்சோ. ஸோ வந்து இதில் டைஜஷனுக்கு ஓமம் போட்டிருக்கோம். இதோட ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே நார்மல் நீங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸ், குக்கீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 months to 6 months. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 days தான் ஷெல்ஃப் லைஃபு. அண்ட் மெயின்லி வி டேக் கிளாஸஸுங்க, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து 9566873877. ஸோ மில்லட் குக்கீஸ் வித்தவுட் வீட் ஆல்சோ பண்ணிகிட்ருக்கோம், வித்தவுட் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் அண்ட் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அண்ட் வி ஹேவ் லைக் ராகி ஹாட் சாக்லேட் அந்த மாதிரியும் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ வாண்ட் ஃபார் கிளாஸ் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.